ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ரேம் சிக்லெட்டை இப்போதைக்கே நம்மளோட பிளான்டர் டேங்க்கில் விட போகிறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட டேங்க் வாங்குற அளவுக்கு மணிலாம் கிடையாது. ஸோ தனியாக அதனால் இப்போதைக்கு நம்ம பிளான்டர் டேங்க்கில் விட்டு வச்சுக்கலாம். ஸோ தனியாக நம்ம ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பில் வச்சுருந்தோம். ஸோ அதில் ரொம்ப நேரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதால் ஸ்ட்ரெஸ் பில்டாகி அதனாலே இந்த மீன்கள் இறந்து போயிடும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த மீன்கள்கிட்ட. ஸோ அதனால் நம்ம இந்த மீன்களுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம பிளான்டர் டேங்க்கில் விட போகிறோம். ஸோ இதில் விட்டால் திருப்பி மீனை பிடிக்கிறது தான் கஷ்டம். ஸோ இப்போதைக்கு ஒரு மீனை விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஏஞ்சல் என்ன பண்ணுவான்றது எனக்கு பார்க்கணும். ஸோ இதை அட்டாக் பண்ணாமல் அப்படியே விட்டுருதா இல்லையான்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது தான் நம்ம மற்ற மீன்கள்லாம் விட போகிறோம். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுவோம், இது அக்ளிமேட் ஆகட்டும். ஸோ கைஸ், இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 20 மினிட்ஸ் ஆகி நம்ம இந்த வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் கொஞ்சோண்டு இந்த அக்வேரியம் வாட்டரும் நம்ம எடுத்து நம்மளோட சிக்லெட் இருக்க கவருக்குள்ளே ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் தண்ணியும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பொறுமையாக ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் மீனியை ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே ஷேக்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ கைஸ் மன்னிச்சிருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ஏஞ்சல் அப்படியே ஏதோ ஃபுட்டு போடுறாங்க போல் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா, இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். இதுக்கு மேலே மாலி வேறு என்ன பண்ண போகுது, தாட்டி சேஸ் பண்ணுறான் அவனை போட்டு. ஓகே, அவள் தான் இப்போ பொறுமையாக விடுவோம். ரொம்ப 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 பயத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரேமு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கிது பாருங்கள். ஸோ ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் இருக்குது ஓடுது. ஸோ கைஸ், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போய் அந்த இடத்துல நின்றுடுச்சு. ஸோ மாலிலாம் என்ன ஏதுன்னே தெரியல அதுங்களுக்கு. ஸோ ஜீப்ரா கொஞ்சம் பயந்துருக்கு. ஸோ ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு மாலி தான் அது கிட்டே போயிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. ஸோ அது எப்போ ஃப்ரீ ஸ்விம் ஆகுதுன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இங்கே வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், லைட்டாக பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் வரும், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்டில் அதை அங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் தூரம் தான் நவுந்துருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மேலே இருக்கும். அது அங்கேயே தான் நிற்கிது. ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா அதை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. மற்ற எந்த மீன்களும் அதை போய் நோண்டவே இல்லை. மாலி தான் ஏதோ கொஞ்சம் வியர்டாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த மீனை போய். ஸோ அது குரூப்பாக போயிட்டு அதுக்கிட்ட போயிட்டு சுற்றி நின்றுட்டு வேடிக்கை பார்க்குதுங்க. ஸோ ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் கொஞ்சம் ஃப்ரீயாக அங்கங்கே கொஞ்சம் நீந்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது கண்ணாண்ட அந்த ஸ்ட்ரைப்ஸு, ஸோ அந்த பிளாக்கில் அந்த உடம்புல இருக்க அந்த பிளாக் டாட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கான். பட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. இப்போதைக்கு ஏஞ்சல் எதுவும் பண்ணலை. ஏஞ்சல் அட்டாக் பண்ணுமோன்ற ஒரு பயம் எனக்கு எப்போவும் இருந்தது. பட்டு ஏஞ்சல் பெருசாக கண்டுக்கலை. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் கைஸ். ஸோ அனதர் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த விதமான டென்ஷன் பயம் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு இனி நம்மளை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கன்றத. ஸோ அந்த நல்லா இப்போது முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் கலர் நல்லா வந்துருச்சு. ஸோ அப்படியே தரையில் கொஞ்சம் ஏதாவது இருக்கா இல்லையான்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பிஹேவியர் பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது நீந்துறதும் பாட்டம்லேயே தாங்க நீந்துது. போகிறது பார்த்திங்கன்னா செடிக்கு இடையிலலாம் பூந்து, ஸோ ட்ரிஃப்ட்வுட்டுக்கு இடையிலலாம் பூந்து போகிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது இப்போ ஏஞ்சலோட இடத்துல இருக்குது. ஸோ அது ஏஞ்சலோட டெரிட்டரி. பட் ஏஞ்சல் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப கிட்ட வந்துடுது, சண்டை மாதிரி வந்துடுது, பட் அவாய்ட் ஆகிடுது. ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம் ஏதாவது நடக்குதான்னு. ஏஞ்சல் பார்த்திங்கன்னா கண்டுக்கவே இல்லை, மற்ற மீன்களும் கண்டுக்கலை. இதுவும் போய் மற்ற மீனுங்களை டிஸ்டர்பும் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஸோ ஏஞ்சல் பாருங்கள், இப்போ பாருங்கள் ஏஞ்சல் அது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், அவன் அந்த சைடு போகிறான், ஏஞ்சல் இன்சைடு வரான் பாருங்கள். அவ்வளோதான், இப்போதைக்கு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. ஸோ கைஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏஞ்சல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்குது. அட்டாக் பண்ணோன்ற நோக்கத்துக்கு கிட்ட போல் ஜஸ்ட் நவுந்து போன்ற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். ஜஸ்ட் அது முன்னாடி இருந்து நவுந்து போன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நேரத்துக்கு அட்டாக் பண்ணுறதா இருந்தால் வாயை வச்சு போய் பழக்கணக்கு கடிச்சு விட்ருப்பான். பட் அதெல்லாம் பண்ணலை, ஜஸ்ட் நவுந்து போன்ற மாதிரி தான் இருக்குது.
ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ரேம் சிக்லெட்டும் நவுந்து போயிடுது. ஸோ பெருசாக எந்த விதமான டென்ஷனும் இங்கே ஆகலை. பட் இதுவே மெயில் ஏஞ்சல் கிட்டேயா இருந்தால் எப்படின்னு தெரியல. பட் இது வந்து ஏஞ்சலோட இடம். ஏஞ்சல் இங்கே தான் தூங்கும் எப்போவும் வந்து. ஸோ அங்கே ரேம் சிக்லெட் இருக்கிறது வந்து ஏஞ்சலுக்கு பிடிக்கல. ஸோ இதே ஒரு மெயில் ஏஞ்சல் கிட்டனா இது எப்படி நடந்திருக்கும்னு தெரியல. பட் இது வந்து ஒரு ஃபீமேல் ஏஞ்சலு. மெயில் ஏஞ்சல் இதோட கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கான். ஸோ எப்படின்னு தெரியல. உங்கள் வீட்டில் யாராவது ஏஞ்சல் கூட ரேம் சிக்லெட் விட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்றத. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சண்டை வர மாதிரியே வருது. ஆனால் கொஞ்சம் அது அவாய்ட் ஆகிடுது. ஸோ ஏஞ்சலோட இடத்துக்கு போனால் தான் கொஞ்சம் பிரச்சனை வருது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். கொஞ்சம் இவனும் ஏஞ்சல் கிட்ட அப்படியே அதோட இடத்துக்கு போகாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். அந்த தனியாக வச்சுட்டு இருக்கும்போது ஒன்று கலரே இல்லாமல் மட்டமாக இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் கலர்லாம் வந்து ரொம்ப நல்லா அழகாக தெரியுது. பட்டு பெல்லி ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வர வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம் எல்லோ கலர் வர வரைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து இதோட பேரான நான் மெயில்னு நினச்சிட்டு இருக்க ஒரு மீனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டார்சல் ஃபின் வந்து ஷார்ப் எண்டை முடிஞ்சிருக்கு. பட் பாடி சைஸ் சின்னதாக இருக்குது. இது பார்க்க ஒரு ஃபீமேல் மாதிரி இருக்குது. பட்டு எனக்கு வந்து இது மெயிலாக ஒரு குட்டி மெயிலாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு கலர் வந்தால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து இதை நம்ம வந்து டேங்க்கில் விட போகிறோம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் டெம்பரேச்சருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அக்வேரியம் வாட்டர் எடுத்து நம்ம கவருக்குள்ளே ஊற்றியிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ் நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ஆகிருக்கும். 1 மினிட் இல்லை ஒரு 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகிருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மெயில் வந்து ஓடி வந்துருச்சு. ஸோ ஓடி வந்து அந்த கவர் கிட்டே நிற்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயிலோட அந்த பெல்லி ஆண்டை அந்த எல்லோ கலர் உங்களுக்கு தெரியும். ஸோ மெயில் பெல்லி ஆண்டை மட்டும் இல்லை அதோட டார்சல் ஃபின்னில் அண்ட் அது கொஞ்சம் எல்லோ கலரில் காட்ட ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயில் ஃபுல் கலர் வந்திருக்கு. ஸோ ஃபீமேலை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த எல்லோ கலர் வந்ததோ எனக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் எல்லோ கலர் இல்லை. ஃபீமேலை பார்த்த உடனே தான் அந்த எல்லோ கலர் வந்துச்சு. ஸோ டக்குன்னு அந்த எல்லோ கலர் வந்தப்போ இன்னும் நல்லா இருக்குது பார்க்கவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவரில் இருக்க ஃபீமேல் நான் நினைக்கிறேன் கவரில் இருக்கிறது. பட் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். ஸோ ஒன்றா நான் சின்ன அந்த கண்டெய்னரில் வைக்கும்போது கூட அதில் சண்டை தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இங்கேயும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே ஏஞ்சல் பார்த்திங்கன்னா ஒரு சைடு என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க என் சைடு சண்டையாக ரொமான்ஸான்னு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ இதை இறக்கி விடும்போது சண்டை வருமா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ சின்ன கண்டெய்னரில் இருக்கும்போது வந்தது. பட் டேங்க்கில் விடும்போது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவரை போட்டு 2 பேரும் ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அது ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபீமேலுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மெயில் இல்லை மெயிலுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபீமேலை உள்ளே ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் கலர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ஃபீமேல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் மெயில் கூட நீந்தும் போது எப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்றேன் பாருங்கள். இதோ அதில் தான் இறக்கி விட்டேன். இப்போ மெயில் கீழே இருக்கான் பாருங்கள். ஸோ ஃபீமேலு அதே மாதிரி கொஞ்சம் பயத்தோடு நிற்கிது. ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அது ஃபீமேலாக மெயிலான்றது தான் எனக்கு தெரியல. ஸோ அது கலர் கொஞ்சம் பாப்பப் ஆகட்டும். ஸோ இங்கே பாருங்கள் அதுக்கிட்ட போய்ட்டு ஏதோ சண்டை வலிக்கிற மாதிரியே பண்ணுறான்ப்பா. ஸோ என்ன நடக்குதுன்னு தான் தெரில. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அந்த சின்ன கண்டெய்னரில் வைக்கும்போது அந்த குட்டி மீன் இருக்குது பார்த்தீங்களா, அவன் தாங்க அந்த பெரிய மீனை போட்டு எடுத்துகிட்டு இருந்தான். பட்டு டேங்க்குள்ளே விட்டதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அதை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னும் லைட்டாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் இதுங்க 2 செட் ஆகட்டும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு திருப்பி நான் ஷூட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்றதை. ஸோ கைஸ் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பேரையும் நம்ம வந்து டேங்க்கில் விட்டுடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் இது கொஞ்சம் நேரம் அக்ளிமேட் ஆகட்டும். ஸோ அதுங்களும் கொஞ்சம் செட் ஆகட்டும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஜீப்ராலாம் என்ன நடக்குதுன்றதை அதுங்களுக்கு புரியல. அதுங்க ஒரு குரூப்பாக பயந்துக்கிட்டு சுற்றுதுங்க. ஸோ மாரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக நீந்துது. ஏதோ ஒரு மாதிரியாக டேங்க்கில் இதுங்களை பார்த்துக்கிட்டே நீந்துது. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஜீப்ரா கொஞ்சம் குரூப்பாக பயந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் குரூப்பாக இருக்காங்க. ஸோ அந்த பேர் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ அந்த எங்கேயாவது செடிக்கு நடுவில் கொஞ்சம் நீந்தி இருக்கலாம். ஸோ இங்கே இருக்கான் பாருங்கள், அந்த சைடில் நீந்திக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஏதாவது நடக்குதான்றதை பார்க்கலாம்.
ஸோ கைஸ் திடீர்னு அங்கே இருந்த பேர் ஓடி வந்துருச்சு. ஸோ ஓடி வந்து கவருக்குள்ளே இருக்கிறத பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இறக்கி விட்ட மெயிலை பாருங்கள், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கவருக்குள்ளே இருக்கும்போது சின்ன கண்டெய்னரில் இருக்கும்போது மொக்கையாக இருந்தது. ஸோ இது வந்து இப்போ உள்ளே இறக்கி விட்டோன்னே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் அது வந்து நார்மலாக இருக்க ஜெர்மன் ப்ளூ ரேமு. பட் அதுக்கு வந்து ப்ளூ ஸ்பாட்டஸ் தான் இருக்குது, ஆனால் ப்ளூ கலர் காணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவருக்குள்ளே இருக்கிறது வெயில் டெயிலு. ஸோ வெயில் டெயிலு தான் நான் வந்து டேங்க்கில் பேராக இருந்தது. ஸோ பேராக இருக்கும்போது நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ வெளியே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நான் மெயில் ஒன்று ஃபீமேல் ஒன்றுன்னு தனியாக சூஸ் பண்ணி வாங்கினேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, மெயில் எடுத்தப்போ இதோட பேர் ஃபீமேல் இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து எங்கேயோ ஓடி போயிருச்சு. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஏதோ ஒரு ஃபீமேல் எடுத்து போட சொல்லிட்டேன். பட் அது வந்து அவர் மெயில் எடுத்து போட்டாருன்ற வருத்தத்தில் இருந்தேன். பட் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பெல்லி பிங்க் ஆகுது கைஸ். ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த பேரையும் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் நிறைய இடம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டேங்க்கோட பிரெத்தே பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட்டு. ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு அண்ட் 2 ஃபீட் லென்த்தும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பெரிய டேங்க் தான். ஸோ நிறைய இடம் இருக்குது. பட் இதுங்க ரெண்டையும் இப்போ விடும்போது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுங்க பார்த்தீங்கன்னா இதுங்களை விடும்போது வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வராங்க. ஸோ வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்றதை. ஸோ அவ்வளோதான், ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது கூட இருக்க மெயிலுன்னு நினச்சது பார்த்தீங்கன்னா அது ஃபீமேலாக எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அதோட பெல்லி பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது கைஸ். இங்கே பாருங்க சண்டை போடுறான் பாருங்கள். அடா விட்ட உடனே சண்டை வாடா, நான் ஏஞ்சல் கூட சண்டை நடக்கும் அப்படி இப்படி நினச்சேன் கைஸ். ஆனால் அவன் அப்படிலாம் நடக்கல, இதுங்குள்ள தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து டெரிட்டரி செட் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். ஸோ பாருங்கள், இது ஒன்று வெயில் டெயிலு, அது ஒன்று நார்மலாக இருக்குது. ஸோ வெயில் டெயில் ஒன்று நார்மல் ஒன்று வாங்கியிருக்கிறேன் போல் என்ன அறியாமலே. ஸோ நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது இடையில ரோல் ஆகும், மன்னிச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள் அப்படியே தள்ளிப்போடான்னு அடித்து துரத்துறான். இதுங்க சண்டை போடும் போல். ஆக்சுவலி ரேம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லாவே சண்டை போடும். சம்டைம்ஸ் டெத் கூட வரும். ஸோ அந்த வரக்கூடாது, எனக்கு அந்த ஒரு பயம்தான் இருக்குது. இப்போதைக்கு டேங்க்கும் இல்லை, நம்ம பிளான்ட் டேங்க்கில் இப்போதைக்கு விட்டுக்கலாம். ஸோ புதுசாக டேங்க் வாங்கும்போது வேணால் நம்ம அதில் வச்சிடலாம். ஸோ இதுலேருந்து பிடிக்கிறது தான் ஒரு பெரிய போராட்டமாக இருக்க போகுது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிச்சி தான் ஆகணும். என்ன தான் நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ டேங்க்குள்ளேயே இதுங்க வந்து ப்ரீட் ஆயிடுச்சுன்னா செம்ம லக்கு தான். ஏன்னா டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த ரேம் சிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேம் சிக்கெட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் வாட்டர் வேணும். ஸோ என் டேங்கில் இருக்கிறது சாஃப்ட் வாட்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஹெச் லெவல் 6 to 7 தான் என்னமோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு ரேம் சிக்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் டேனாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் இந்த பாதாம் லீஃப்லாம் போடும்போது தண்ணி டேன் ஆகும் பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில், அந்த மாதிரி ஆயிருக்கணும். ஸோ நான் வந்து டேங்க்கில் பாதாம் லீஃப் இல்லை, பட் ட்ரிஃப்ட்வுட் வந்து தண்ணியை நல்லா டேன் ஆகி பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதனால் இதில் வந்து ப்ரீட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கான டைலு சாஃப்ட் சர்ஃபேஸ் வேணும். ஸோ மற்ற மீன்களும் இருக்குது. ஸோ அதனால் பண்ணுமான்றது தெரியல, நான் வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னொன்று நான் வந்து மெயிலுன்னு நினச்சது பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பார்த்தீங்கன்னா அது ஃபீமேல்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது பெல்லி பிங்காக இருக்குது. ஆக்சுவலி நான் ப்ரீடிங்க்கு தயார், நான் எக்ஸ் போட தயார் அப்படின்றது தான் இந்த சிக்லெட்டுக்கு நடுவில் இந்த பிங்க் பெல்லி வரும். ஸோ அது எப்படின்னா, நம்ம வந்து கிரிபன் சிக்லெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிங்க் பெல்லி அதை தான் குறிக்கும். ஸோ அது ஒரு டிராஃப்ட் சிக்லெட்டு. அதே மாதிரி நான் இதுவும் அதான் சைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சரியாக என்னன்னு தெரியல. சூன் நம்ம ஒரு டேங்கை வாங்கி நம்ம ஒரு ப்ரீடிங் வீடியோ போட்டுடலாம். இது வந்து ப்ரீட் ஆனால் தான் நம்ம ப்ரீடிங் வீடியோ போட முடியும். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ வெண்டப் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபுல் கலர் பொட்டன்ஷியல் வந்துருச்சு பாருங்கள் நம்ம டேங்க்கில் விட்டக்கப்புறம். ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ ப்ரீவியஸாக நம்ம அன்பேக்கிங் பண்ண வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த லிங்க்கை நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை தொட்டு பாருங்கள். அதில் இருந்த சிக்லெட் எப்படி இருக்குது, இதில் இருந்த சிக்லெட் எப்படி இருக்குதுன்றதை. ஸோ ஓகே கைஸ், எத்தனை பேருக்கு ரேம் சிக்லெட் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கைஸ், வெயில் டெயில் ரேம்புக்கு பேருக்கு ஒரு பேர் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ரேம்புக்கு ஒரு பேருக்கு ஒரு பேர் சொல்லிவிடுங்க. அது எது நல்லா இருக்குன்னு பார்த்து நம்ம வச்சிடலாம். ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you next video. பை கைஸ். ஸோ இன்னும் இந்த ரேம் சிக்கல் நம்ம கூட இருக்கும்போது எனக்கு வந்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி ஒரு நல்ல ஒரு வீடியோ போடலாம். சூன் நான் இதை பற்றி ஒரு நல்ல ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரேம் சிக்கெட்டை வாங்கி வளர்க்குறேன். இவ்வளோ நாள் நான் வந்து எல்லாம் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எப்படி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குதுன்ற ஒரு வீடியோ வந்து சூன் நம்ம போட்டுடலாம். ஸோ அதுக்கு ஒரு 6 மாதம் இல்லை அதுக்கு மேலே டைம் வேணும் எனக்கு.
ஸோ அது பிஹேவியர் எப்படி இருக்குது, ஸோ இது எப்படிலாம் செட் ஆகுது, ஸோ நம்ம பிளான்டர் டேங்க்கில் எப்படி இருக்குதுன்றதை நம்ம வந்து கொஞ்சம் வீக்ஸ் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் இன்னொரு டேங்க் வாங்குற வரைக்கும். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். see you next video. ரொம்ப பெரிய வீடியோவாகி போயிடுச்சு. பை கைஸ்.